இவன் கிடக்குறான் பாண்டான்னு திட்டிட்டு போவாங்க. எனக்கே தெரியும் நம்ம முன்னாடி நடிக்கிறான்னு தெரியும். சரி ஓகே, அவன் நடிக்கிறான் நாமளும் நடிப்போன்ட்டு. அந்த ஆள் அப்படி கிடையாது. விக்ரம் வந்து நான் பர்சனலா பார்த்த வரைக்கும் பர்சனலா நல்லா பேசுவோம். அப்படி நல்லா கான்வர்சேஷன் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய ஆளு. மேபி ஹி வில் ஷைன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஆளோட லீடர்ஷிப் வெளியில் வரும்னு நான் நம்புறேன். ரொம்ப இவனுக்கு ஏதாவது கேணத்தனமா பண்ணும்போது அந்த ஆள் ஒரு லீடரா நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க லீடரே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு லீடர்லெஸ் ஹவுஸ் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறைகளை வந்து அவன் சாட் பண்ணான். அவன் பஞ்சாயத்து வரும்போது அவன் நடுவில் ஒரு லீடரா நின்று ஃபர்ஸ்ட் அவனை வந்து ஆக்சுவலா ஜோக்கரா தான் பார்த்தானே இவனுக்கு எல்லாரும். அவன் 10-15 டேஸ்லயே மக்கள் தெளிவா தெரிஞ்சுட்டாங்க. ஓ இவன் லீடர், அவன் ஓகே சூப்பர் அப்படின்னா. அப்புறம் அவனை ஒன்றுமே பண்ண முடியலையே. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவனுக்கு ஆப்போசிட்டா. பட் 50 நாள்லயே தெரிஞ்சிருச்சு, ஓ இவன் தான் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. அப்படி இங்க வந்து ஒரு லீடர் வந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பானு சொல்லுது. கண்டிப்பா அதுதான் ஒரு பேச்சுல வந்துங்க ஒருத்தர் நல்ல லீடு எடுத்து ஒரு ஆளுமையை கொண்டு வர்றவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ்ல. அத வந்து விக்ரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ரொம்ப என்ன பிரச்சனைனா கார்த்திகேயன், இப்போ இதே லவ்வ நீ ரொம்ப அழகா ஒரு கவின் மீட்டர்ல பண்ணேன்னு வச்சுக்குவேன், உன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். கவின் தான் லவ் பண்றாரு உண்மையாலுமே லாஸ்ட்லியாவ சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஆனா அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னது வரும். போயிட்டு உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தடவிட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படி உட்காருவாரு, பேசுவாரு, என்ன பண்ற அப்படியா ஓகே, நடுவு சாண்டி வருவா. அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா. அதாவது அந்த டிவிக்கு என்ன தூரம் வேணும்னு கவினுக்கு தெளிவா தெரிஞ்சுது. அதனாலதான் கண்ணு பாத்துக்க மாட்டாங்க. அதுதான் கார்த்திகேயன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேருக்குமே பொதுமக்கள் கிட்ட மரியாதை இருக்கு. கரெக்டா? கவினுக்கு சரி லாஸ்லியாவுக்கு சரி. ஓகே ஏதோ லவ் பண்ணாங்க, அது வாண்டடா பண்ண மாதிரி இல்ல, அது எதேச்சியா நடந்தது, தட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வெளில போயாச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் வெளில போனோன்னு அதை எல்லாரும் மதிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தர் சீனியர் ஒரு பொண்ணு இருந்தாங்க, ரச்சிதாவா யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள இவர் லவ் பண்ணாரு, நம்ம அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் லவ் பண்ணாரு, அவருக்கா? ஆமா, ரக்ஷதாவ டான்ஸ் மாஸ்டர். அது ரொம்ப டீசென்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. அது ஆக்சுவலா ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். அவர் வந்து எல்லாம் மீறாம பண்ணுவாரு. ராபின் மாஸ்டர் பண்ணுவாரு. ரொம்ப டீசென்ட்டா அந்த லவ் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ராபர்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லவ். இது என்னன்னா கூட வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களே, அவங்க பேர் என்ன? லைக் அவங்க அமீர் பாவனி அதெல்லாம் பாக்கிறதுக்கு இல்ல, அவங்களுதுமே ரொம்ப டீசென்ட்டா இருந்ததுங்க. அதான் சொல்றேன். நீங்க ஏங்க அதுதாங்க பியூட்டி, லவ்வோட பியூட்டி. இது வந்து வெறும் லஸ்ட் மாதிரி தான் தெரியுதுங்க. இது காதல் மாதிரியே தெரியலங்க. என்ன பண்ணும்? இந்த மணி ரவினா சீசன்ல இருந்து தான் சார் இந்த கன்றாவி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 7th சீசன்ல இருந்து தான். ஓ இல்லீங்களா? ஓ ஆமா 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 ஆமா. இல்ல இன்னைக்கு ஆனா ப்ரோ லாஸ்ட் இயர் லவ் டீசன்ட் சொன்னா அதுக்கே அவங்க அம்மா போட்டு எவ்வளவு திட்டுட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து. அந்த இல்லங்க அது ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அவங்க இலங்கைங்க அவங்க. ஏன்னா இது எல்லாமே நான் தான் திருப்பி சொல்றேங்க, இது வந்து நேரடியா ஃபேமிலிஸ் அஃபெக்ட் பண்ணுங்க. அந்த பிக் பாஸ் அவனுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நேரடியா ஃபேமிலிஸ் அஃபெக்ட். ஏன்னாங்க அந்த ஜூலிய வந்து வில்லியாக்கிங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஆதரவா ஒரே ஒரு வீடியோ நான் மட்டும்தான் போட்டேன் அன்னைக்கு. என்னை கழுவி ஊத்துனானுங்களா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா. ஒரே ஒருத்தர் தான் யூடியூப்ல வீடியோ போட்டேன். அந்த பொண்ணு அன்னைக்கு கூப்பிட்டு அழுதுச்சு அன்னைக்கு நைட்டு. அண்ணா என்னை யாருமே மதிக்கலண்ணா, என்னை ஒரு மாதிரி எங்க போனாலும் என்ன ஒரு மாதிரி, ஏன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஓவியான்னு எனக்கு ஓவியாவே நேரா தெரியும், ஓவியாவோட மைனஸ் என்னன்னு தெரியும். அது ஜூலி வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு மோசம் இல்லை. நான் சொன்னேன் இல்லம்மா, நான் இவனுக்கு இந்த டிவியில என்ன பண்ணுவான்னு தெரியும், உன்னை வில்லியா மாத்தி விட்டானுங்க, பட் தைரியமா இரு, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இது பண்ணி முன்னாடி போமா, லைஃப் மாறும். அந்த பொண்ணு அந்த 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 சிக்கல்ல இருந்து அந்த பொண்ணு மீள்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு மீண்டுட்டே தான் இருக்கு. she deserved a better place, she deserved character artist. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா அந்த பொண்ணு வந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து திறமை இருக்குது, இல்லாமல்லாம் இல்ல.
என்ன பிரசாத் ப்ரோ. அப்புறம் பிக் ம், பாஸ் அல்டிமேட்ன்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுல நல்ல பேர ஆமா வந்துட்டு கெயின் பண்ணிட்டு போச்சு. இப்ப நெறைய சீரியல் ஆக்ட் பண்ணுது. ஆனா, அதே இதுல வின் பண்ண ஓவியா எங்க போனாங்கன்னு தெரியல. அதுதான் ஜஸ்ட் ஹேமா. சொல்றேன். இல்ல ஹேமா, அதுதான் லைஃப், அதான் சொல்றேன் நானு. ஆனா இப்போ ஓகே, அந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒண்ணு கிடைச்சது, சந்தோஷம். இப்போ பிக் பாஸ் அல்டிமேட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம அதுக்கு நடுவுல அந்த பொண்ணு மனசு விட்டுருந்துச்சுன்னா அந்த பொண்ணு என்ன வாழ்க்கை, அந்த பொண்ணோட வாழ்க்கை அது வரைக்கும் தாங்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து திராணி இருந்திருக்குது. ஸோ ஷி லாஸ்டட். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அந்த பொண்ணு மேல வந்துச்சு. ஐ திங்க் விஜய் டிவியே பரிகாரம் பண்ணியிருக்கானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணை பலியாட் ஆக்கிட்டோம்னு தெரியும். அதுக்காண்டி அந்த பொண்ணுக்கு ஒரு இன்னொரு ஷோ கொடுத்து வெளில வந்தாங்க. சரி, அப்போ அப்படி நாரடிக்கப்பட்டவங்கலாம், பேர் நாரடிக்கப்பட்டவங்கலாம் அதுக்கெல்லாம் என்ன விஜய் டிவி பண்ணும்? மாதவன் சொல்லுங்க. பேசுங்க, ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ம், ம். அது இல்ல, பிரசாந்த் என்ன சொல்றாருல எல்லாமே கரெக்ட் தான். இவனுங்க வந்து வேணும்னே 18+ காட்டுறானுங்க. காரணம் டிஆர்பி இந்த மாதிரி ஏதோ குறைய சொல்லி காமிச்சிக்கிட்டு ம். இதெல்லாம் தேவையில்ல மக்களுக்கு. இந்த நேத்து ஃபன் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அந்த கானா வினோத்து திவாகர் அதை வந்து 1 hour எபிசோட்ல போடல. அது போட்டுதான் மக்கள் கொஞ்சம் சிரிச்சிருப்பாங்க விந்து விந்து. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அது. அதை போட்டு 1 hour எபிசோட்ல அதை போட்டுதான் இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். சிரிச்சு இருந்திருப்பாங்க ஜாலியா எல்லாரும். அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ஒரு 10 செகண்ட் ஐ கான்டாக்ட் வச்சிருப்பாரு திவாகரும் இவங்க வினோத்தும். நடுவுல அப்புறம் திரும்பி ஆமா காமெடி ஆமா பண்ணாங்க. ஆமா. யோ என்னையா என்ன சொல்றியா, எல்லாம் செம பண்ணா இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டாருங்க நிறைய. தேவையில்லாததெல்லாம் 1 hour எபிசோட்ல போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இல்ல இது இந்த லவ் பண்றது வந்து ட்ரெண்ட். லவ் வேறங்க. ஏங்க லவ்ங்கிறது பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஏங்க ஒருத்தங்க லவ் பண்றீங்கன்னா ஏங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லவ்ல வர்றது ரெஸ்பெக்ட்டுங்க, மரியாதை தாங்க முதல்ல வரும். ஆக்சுவலா ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தாங்க வரும். அவங்க உடம்பு எல்லாம் மறந்துருக்கும், அதெல்லாம் கடைசிங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷோல உண்மையாலுமே சரி, ஒரு பொண்ணை வந்து உண்மையாலுமே உங்களுக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை காமிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு வேற வேற மாதிரி ஹெல்ப் பண்ணி நிப்பீங்க. ஏதோ ஒரு சப்போர்ட்டா நிப்பீங்க. ஒரு கேம் வந்ததா ஒரு சின்ன சப்போர்ட்டா நிப்பீங்க. அப்படி நீங்க லவ் காமிச்சு அந்த லவ் வளர்றது இருக்குல்ல, அது உங்க 2 பேர்த்தோட இமேஜையும் பயங்கரமா மேல கொண்டு போகும். வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் ஜஸ்ட் லஸ்ட், அவ்வளவுதான். அது நீங்க வெளியில கூட என்னமோ பண்ணி தொலைங்க. உங்க பிரைவேட் லைஃப்ல யாருமே கேட்க முடியாது. என்னங்க, மியூச்சுவலா நீங்க பண்ற பிரைவேட் லைஃப்ல இங்க யாருமே கேட்க முடியாது. திஸ் இஸ் அ பப்ளிக் ஸ்பேஸ். 24/7 லைவ்ல கொண்டு போற பப்ளிக் ஸ்பேஸ். அப்ப அதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. சுபா பேசுங்க. இல்ல இல்ல இது இவங்க இதுக்குள்ளார நம்ம இப்ப பாக்குறது அந்தந்த ஏஜ் குரூப்போட மாதிரி நம்ம இதுல பாக்குறோம். இந்த சோஷியல் ம். லைஃப்லயும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க. அப்ப யங்ஸ்டர்ஸோட ரெஃபரன்ஸா தானே அந்த பசங்களை பாக்குறோம். இப்படி காட்டுறப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு எல்டருக்கு வந்து மனசுல தப்பா பதியறதுக்கு நிறைய இதாயிடுது. இத வந்து கண்டிப்பா ம- கண்டிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே இப்படி இல்ல. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வர வீக் வந்து கண்டிப்பா காரணம் ஆமா, இங்க தேவை. கரெக்ட்மா. இங்க என்னன்னா, இங்க காதல் பண்றது யாருமே இங்க தப்புன்னு சொல்லமா. ஆமா. காதல்ங்கிறது ஒரு பேசிக், ஒரு மனுஷனோட பேசிக். அது ஒரு ஆண் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றங்கிறது ஒரு பேசிக். அதெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன விதத்துல பண்றாங்க? நீ வந்து ரெப்ரசன்டேஷன் டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் இல்ல. அதுதான் இப்ப அதுக்கு என்னென்ன சொல்றாங்க. ஒருத்தர் ரிப்ளை பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் வேணாம்னா போய் சுட்டி டிவி பாருங்க அப்படின்ட்டு. டேய், நாங்க ஃபேஷன் டிவி பாக்குறதுக்கு விஜய் டிவி பார்க்கல என்ன? எங்களுக்கு XXX அதுக்கு வெப்சைட்டே இருக்கு. எங்களுக்கு விஜய் டிவி எதுக்கு? நான் எங்க அம்மா கூட உட்காந்து நான் அதை பாக்குறேன். இப்ப எங்க அம்மா கூட நான் உட்காந்து எப்படி இது பார்ப்பேன்? என்ன சொல்லலாமா? நான் கேட்கறேன். நல்ல வேலை அது பாக்குறது இல்லை, அந்த கண்டனவி பாக்குறது. நான் எனக்கு இதெல்லாம் மலை தெரிஞ்சுட்டு தான் வேண்டாம் அம்மா பார்க்க வேண்டான்ட்டு பார்க்க விடுறது இல்லை. அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி பார்ப்பேன்? இன்னொன்னு, இப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கு. ஒரு 16 வயசு பொண்ணு பாக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த அரோரா சின்க்ளேர ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குமா, எடுத்துக்காதா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ஒஸ்டா இருக்குங்கிறேன் நானு. அததான் சொல்றேன். அந்த யங்ஸ்டர்ஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கூட பொண்ணுங்களோட விடுங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ஒஸ்டா இருக்கு எங்க ஆக்சுவலி. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கூட விடுங்க. அது கூட ஓகே, கமெண்ட் பண்ணா அது அப்படி உடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் எல்லாம் வந்துடும். அதை கூட விடுங்க. பிஹேவியரா சொல்றேன் நான். பிஹேவியரா
பிஹேவியரா அந்த பொண்ணு என்ன சொல்லி தருது, ஃபிளிட்டேஷியஸ் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தருது. ஒரு ஓகே, ஒரு ஒரு ஜஸ்ட் மொபைல் ஃபோன் ஆக்சஸ் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஒரு ஒரு மிடில் கிளாஸ், அபவ் மிடில் கிளாஸ் பொண்ணுக்கே அவங்க பிரைவேட் லைஃப் வந்துட்டு அந்த ரூம் இருக்கு. ஸோ அதில் 24/7 அந்த பொண்ணுக்கு பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். பெற்றவங்க வந்து அதுக்கு நோட்டீஸ் பண்ண முடியாது. இதான் யதார்த்தம், சரிங்களா? அப்போ அந்த பொண்ணுக்குள்ள நீ என்னத்தை விதைக்கிறீங்க? நீ அப்போ அந்த சரி அரோராவே இப்படி பண்றா, ஓகே, எடிட்டுங்கிற அந்த கத்திரி உன் கையில தானே இருக்கு. 24 மணி நேரம் கழிச்சு தானே அதை லைவா நீ வெளில வர்ற. நீ நான் இது ஏன் கேட்கறேன்னா, இது இன்னொரு சேனல் பண்ணுச்சுன்னா நம்ம யாருமே கேட்கல. டேய் நீயா நானு ஒரு பஞ்சாயத்து வச்சு உலகத்துக்கே நான் தான் பெரிய பஞ்சாயத்து தலைவன், வாழ்க்கையில நீங்க இப்படி வாழணும், சொசைட்டினா இப்படி நொட்டணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி பெண்ணியம், இதை காக்கணும், நீ தாண்டா வார வாரம் ஷோ எடுத்து நீ என்னவோ மக்களுக்கு வந்து நீ தான் நாட்டாமைன்னு நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப நாட்டாம நீ இப்படி நாரி போகலாமா? அதே சேனல்ல தானே வருது அது. அப்போ காசுக்குன்னா என்ன வேணா பண்ணலாம், அப்புறம் நாட்டாமையும் நாங்க பார்க்கணும், இந்த கிரமத்தையும் பார்க்கணும்னா இல்ல இதுதான் ப்ரோ பிரச்சனை. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், நீங்க திட்டுறது அதுக்கு தெரிஞ்சு லைவ்ல அழுதுட்டு இருக்கு அரோரா. ஓ அழுகுதா? என்ன போயிடுச்சா ஏன் கேட்டுச்சா போச்சா? மலைசாரல் கேட்டுருச்சுங்க, கேட்டுருச்சு. மலைசாரல் நான் தான் பேசுங்க, நான் போய் சொன்னேன்ல, பிரசாந்த் ப்ரோ நான் என்ன சொன்னேன் தெரியுமா பானு, ஆ, பிரசாந்த் சார் இந்த ம் 7th சீசன்ல இதே மாதிரி சுத்திட்டே இருந்தாங்க, பாம்பு பின்னி பிணைஞ்ச மாதிரி மணிரவினா. வெளியே வந்து ஓகே. என்ன ஆனாங்க, ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்ல. பாவம் அந்த புள்ள சீரியல் கூட நடிக்க முடியாம தடை பண்ணிட்டாங்க. அந்த ஐயோ, சீசனுக்கு அப்புறம் தான் இந்த கரும கன்றாவி எல்லாம் நம்ம இல்ல பார்க்க இல்ல வேண்டியிருக்கு. இல்ல மலைசாரல் பாலா சீசன் இருக்குல்ல, பாலா சீசன்ல இருந்தே இந்த இது ஆரம்பிச்சிருச்சு. பாலா சிவாங்கி தானே அவ பேரு. ஓ அப்படியா? பாலா ஆ, தாத்தா அங்க போன சீசன் சொல்றீங்க? தாத்தா போன சீசனா? ஆமா சிவானி தாத்தா சிவானி போனாரு. ஆமா ஆமா, அந்த சிவானி சீசன்ல இருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு. ஓ சிவாங்கி அம்மா உள்ள விட்டவங்க மாதிரி எல்லாரோட அம்மா உள்ள சிவாங்கி விட்டுதாங்க, இப்ப இல்லங்க, அதான் நடந்துட்டு இருக்கு. சிவாங்கி அதான் பாட்டு சொல்றேன். பாடுறவங்க, சிவானிங்க, சிவானி சிவானி. சிவானி சிவானி சிவானி. ஓ சிவானி சிவானியா? ஆனா பிரசாந்த் ப்ரோ, உங்க மேல எனக்கு வருத்தம் ப்ரோ. நீங்க சீசன் 1 கண்டஸ்டன்ட் எல்லா கண்டஸ்டன்ட் பத்தி பேசுறீங்க, என் தலைவி அப்சராவை பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்களா? அவ எவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறா, அவளை பத்தி நீங்க ஒரு வார்த்தை அப்சராவா? பேசுறீங்க என்ன ப்ரோ? கண்டென்ட் அப்சரான்னு கொடுத்தாங்க? ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல நீங்க அந்த எத்தனாவது சொல்லுங்க, சீசன்? என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரியல. நான் லைவ் அந்த பார்த்தேன். நீங்க நான் ஏதாவது சொல்லிட்டா, தனி சேனல் நான் பாத்தீங்களா? சொல்றேன் பாருங்க. அந்த செட்டுல ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு சிலையா நிக்குதுல செட்டுல, அது கூட அப்பப்போ கேமரா எடுக்கிறப்போ ஒரு ஓரத்துல நின்னு ஏதோ நம்மளை பாக்குற மாதிரியே இருக்குது. ஏதோ அப்பப்போ ஏதோ இன்னும் ஒண்ணு பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று தோணுது. அப்சரா அது கூட பண்றது இல்ல, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. குட் லக் காண்டி இப்ப நம்ம எல்லாம் கையில பிரேஸ்லெட் கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க போல. 19 கண்டஸ்டன்ட் ஒரு குட் லக் அப்சரா அனுப்பிச்சுடுவோம் அப்படின்ட்டு. இல்ல நேத்து நீங்க நைட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிச்சு சார். தூங்குறத தவிர அந்த அம்மா என்ன பண்ணுது? ப்ரோ நீங்க தூங்குறது சாப்பிடுறதெல்லாம் ப்ரோ பண்ணுது. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க ப்ரோ. 4 வார்த்தை அதிகமா பேசினா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும், ஸ்டார்ஸ் கலந்தா முடி கலைஞ்சிரும். அதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது இதெல்லாம்? அப்ப என்ன பண்ண, ஒரு கூண்டு ஒண்ணு செஞ்சிடலாமா? களையாத மாதிரி அப்படியே கூண்டு ஒண்ணு செஞ்சு அப்படி உள்ள உட்கார வச்சிடலாமா? ஜெயில அனுப்பிச்சு விடணும் பிரசாந்த் ப்ரோ, அவங்க எல்லாம் ஜெயில அனுப்பிச்சு விட்டுருணும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி. ஐயோ தூக்கி விடுங்க. ஐயோ விஜய் டெலிவிஷன் என்னையா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? தலைவா சனிக்கிழமை இன்னொரு ரோஸ்ட் செஷன் மாதிரி ஒரு வீடியோ போடு தலைவா, சனிக்கிழமை இல்ல இல்ல, முன்னாடி விஜய் நாளைக்கு காலையில இவனுங்களை வணக்கி விடல. நான் அதுதான் இல்ல எங்க அம்மா கேட்டுச்சு, எங்க அம்மா கேட்டுச்சு இன்னைக்கு. அம்மா நீ கேட்டுச்சு, இல்ல உங்க அம்மா ஏன்டா என்ன சொன்னாங்க? என்னடா காசு சம்பாதிக்கிறது என்ன பிக் பாஸ்னா அப்புறம் எதுவுமே பண்ணல என்ன? எவனுமே எதுவுமே பண்ண மாட்டேறாமா, தினம் தினம் போட்டா எவனுமே அவனுங்களே யாரும் பாக்குறது இல்லாம என்ன யாருமா பாப்பா அப்படின்னு. ஓ அப்படியாடா, அப்படி மேடா இருக்கா? ஆமாமா, அது நீங்க இது பாத்துறாத அப்படின்னா. இந்த 1 hour அதெல்லாம் பாத்துறாதமா, நீ நீ வழக்கம் போல சீரியல் பாரு. ஏய் எங்க சீரியல்லாம் முன்னாடி எழுதிட்டானுங்கடா இவனுக்காண்டி அப்படின்னு. அப்போ கூட நீ சீக்கிரம் பார்த்து படுத்து நீ அப்போ அப்படின்னு. அப்ப அதான் கேட்டுச்சு. என்னன்னா இவனுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போடுற அளவுக்கு இவனுக்கு ஷோ இருக்குது. இவன் தினத்துக்கு இவனுகிட்ட 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு அங்க என்ன இருக்குதுங்க? ம், ஸ்லாட்டை ஒதுக்கிட்டாங்க ப்ரோ, ஆனா bro, ஒதுக்கிட்டு என் சைட்ல இருந்து ஒரு சஜஷன் ப்ரோ. ம், இல்ல அதாவது கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஐக்யூ டெஸ்ட்லாம் எடுத்துட்டு தான் உள்ள விடுறாங்க மாதிரி சொன்னாங்க. ம். எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், செலக்ஷன் டீமுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுக்கணும், கிரிதரா அதை எடுத்து பாஸ் கிரிதரா பண்ணாதான் இவனுங்க செலக்டே பண்ணுவோம். ஆத்திரானு கிரிதரா, ஆத்திரானு கிரிதரா. இவனுங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல கிரிதரா, சும்மா ஆத்திரானு கிரிதரா. இல்ல சும்மா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க போயிடலாம் ப்ரோ. உள்ளார இல்ல
24 ஒரு நாள் போடுங்க. போட்டுட்டு நம்ம என்ன பேசுறோம்னு நினைக்கிறோமோ அவனுங்க ஆக்ஷனுக்கு பானு இப்படிதான் இதேதான் பானு. பேசாம இல்ல பண்ணிட்டீங்க. நான் உறுதி இல்ல பானு. நான் நீங்க ஐயோ நல்லா எல்லா தான் கேஸையும் பானு மேல எழுதாதீங்க. சுபா ஏமா பேசுனது. சுபா அது. ஏமா நாளைக்கு இல்லாட்டி சுபா நாளானிக்கு என்ன பண்றோம், லைவ போடுறோம், உட்காடுறோம், 24/7 பிக் பாஸ் லைவ் டிவில போகட்டும். நாம இங்க உட்காந்துட்டு ரொம்ப ஆமா. சிம்பிள். நான் நீட்டா வந்து பானு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பேசுறதுன்னு போட்டு இதே மாதிரி போட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு கரகரகரன்னு பேசுறோம். நான் ஆக்சுவலா காலையில இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா பானு? இது என்னன்னா எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, உங்களை யாரையுமே போன்ல வர சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த இந்த ஸ்பேஸ்லயே நீங்க வந்து நீங்க யூ ஃபீல் சேஃப் அண்ட் ஆல் தட், அது வாட் எவர் என்ன, இந்த ஸ்பேஸ் தான் பெட்டர். ஸோ இந்த ஸ்பேஸை எப்படி வீடியோவா கொண்டு வர்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். ஐ மீன் லைவ்ல பேசுறப்பவே இதைய வந்து அப்படியே வீடியோவா லைவ் ஸ்ட்ரீம் பண்றது எப்படின்னு காலையில இருந்து அதை தான் நோண்டிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கு தான் ஆப்ஷன் இந்த இலான் மஸ்க்லாம் இதை வச்சு தொலைஞ்சான்னா பரவாயில்ல. ஸோ அது ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டுபிடிச்சிருவாரு. ஐ வில் ஃபிகர் அவுட் சம்திங். ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா நான் வந்து ஸ்பேஸ் ஒன்று போடுறேன், 24/7 லைவ் அப்படின்னு போட்டு அந்த ஸ்பேஸுக்கு எல்லாம் வந்துருங்க. சரியா? எல்லாம் குத்த வச்சு உக்காடுறோம். முடிஞ்சா சமையல் கமையல் இருக்கா போயிருங்க, இன்னொரு ஆள் வாங்க, யாரும் வாங்க, மாதவன் வரட்டும், கார்த்திகேயன் வரட்டும், கிரிதரம் வரட்டும், பாரு மம்தா அப்பப்போ வந்து ஒரே ஸ்லோ மோஷன்ல ஒன்று பேசிட்டு அப்படி போகட்டும். அந்த மாதிரி வந்தீங்கன்னா 24 மணி நேரம் இவனுங்களை போட்டு வறுக்கிற வரல. நான் இப்ப சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை அவனுங்க கேட்கறானுங்க. நான் உறுதியா சொல்றேன், விஜய் டெலிவிஷன்காரனுங்க இப்ப எங்களை எல்லாம் கூட அவனுக்கு சீரியஸா எடுத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா நாங்க அவனுக்கு ஷோவை பாக்குறது இல்ல. உங்களைய மம்தாவெல்லாம் என்ன சொல்றீங்கன்னா அவன் உறுதியா கேட்கறான். நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நீங்க பேசுறதா அவன் உறுதியா கேட்கறான். நீங்க அரரா சின்க்ளர் நாளையில இருந்தே மாறுவா, நீங்க பட்டே இருங்க. இதெல்லாம் ரெக்கார்டட் தானே. இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குங்க. இன்னைக்கு போயிருக்கோம், நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு போயிருக்கோம். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு வெளில பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஹிண்டா சொல்லியிருப்பானுங்க. ஹிண்டா சொல்லி பிஹேவியரை மாத்துறதுக்கான ஹிண்ட் போயிருக்கும். நாளைக்கு பிஹேவியர் மாறும், நீங்க வேணா பாருங்க. நீங்க போடுங்க சார், நாங்க வந்து கழுவி கழுவி ஊத்துறோம். அப்பவாச்சும் திருந்துறானுங்களான்னு பாக்கலாம். மலை சார், எனக்கு உண்மையாலுமே மலை சார் இல்ல. எனக்கு என்ன மேட்டர்னா, இவனுக்கு இந்த பிக் பாஸ் சோர்ஸ்னு உட்காந்து இருக்கானுங்களே, எனக்கு அவனுங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நாங்க தான் தர்றோம் பாத்தீங்களா அப்படின்ட்டு. அங்க இருக்கிறவன் பூராவே நம்ம செட்டுக்கு தான்டா, கேட்டோம்னா பூரா உண்மைன்னு சொல்லிடுவானு. எனக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த கருமத்தை எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு தான் நம்ம கேட்கறது இல்ல. ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற ஒரு 10 பேர்த்த பிடிச்சி இழுத்துருவேன். இழுத்துட்டோம்னா என்னதான்டா, ஏன்னா இது ரெக்கார்டு தான் நாளைக்கு வருது. நான் இன்னைக்கு இப்ப கேட்பேன், அந்த ஜன்னல் வழியா போய் பாடுறான், அவனுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்கானுன்னு பாடுறான்னா அவன் வீட்டு நம்ம சொல்ல போறான். அது கூட ஆள் செட் பண்ண முடியாதா என்ன? ஏங்க, ஷூட்டிங் நடக்கிற செட்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு என்ன ஷூட் போயிட்டு இருக்குது அங்க செட்ல, எவன் என்ன பண்ணா, செட்டுக்குள்ள கேரவனுக்குள்ள என்ன பண்ணா, கேரவனுக்குள்ள வெளியில என்ன பண்ணாங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். தெரியாம இல்ல. இந்த அக்சஸ் எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த செட்டுக்குள்ள இந்த இவிபி பிலிம் சிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதா? இழுத்துருவோம். அங்க எல்லாம் போவேனா, எடிட்டிங் டீம்ல 2 பேரை பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. பானு பேசுங்க. கண்ணாடிக்குள்ள கமல் அன்னைக்கெல்லாம் எட்டி பாப்பாரு தெரியுமா? அந்த மீட்டர்ல ஒருத்தனை பிடிக்கணும். இவன் எடிட்டிங் இதையுமே ஃபுட்டேஜை மறைச்சிருவானுங்க. உனக்கு புரியுதா? அவனுங்களே போய் தான் சொல்லுவானுங்க. நாங்க கார்பெண்டர், எனக்கு தெரியும், அங்க 2-3 கார்பெண்டர் தெரியும். அண்ணா ஓன போய் எட்டி பார்த்து என்னதான் பண்றானுன்னு பாருன்னு சொல்லி 2-3 கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் கரெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வெளில வந்துடும், பூரா உண்மை வெளியில வந்துடும். இல்ல பிரசாந்த், காலையில மார்னிங் இது ஒண்ணு ஆக்டிவிட்டி ஒண்ணு நடந்தது. விக்ரம் பண்ணாரா இந்த அரர். இதோட இன்னொரு ட்ராக் யாரோ கேட்டாங்க, என்ன எவ்வளவு லவ் ட்ராக், இன்னொரு ட்ராக் ஒண்ணு இருக்கு. அகோரி வந்து இந்த அரோராவை ட்ரை இது பண்ணிட்டு இருக்காப்ல, ஆனா அரோரா பேச மாட்டேங்குது. இன்னைக்கு அவனுக்கு பாலிமர் நியூஸ்ல 3 மாசம் அவன் பொண்டாட்டி போட்டு பொலன்னு பொலந்து அழுதுட்டு இருந்தான். 3 மாசம் அழுதுட்டு இருந்தான், என் பொண்டாட்டி போட்டு பொலன்னு பொழக்குது நீ அப்படின்ட்டு. ஏண்டா இங்க எதுக்குடா வந்த? உன் பிள்ளை யாரும் ஸ்கூலுக்கு சேர்க்க மாட்டாங்க, எனக்கு பேர் வந்து பூரா அகோரின்னு ஆயிடுது, நான் அதை மாத்த வந்தேன்னு சொன்னா
நீங்க அரோராக்கு ரூட் போட்டு சுத்திட்டு இருக்க நீங்க. இல்ல சுத்தல. அவன் இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா அவனுக்கு தான் வந்து இருக்கான் அவன். சபரியோட அவன் கேம் பிளேய சூப்பரா உடைச்சான் சார். ஆ, அதெல்லாம் பண்றான். ஆனாலும் அவனுக்கு மைண்ட் அப்பப்ப அரோரா பக்கம் போகுது. ஆமா. கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால. ஒரு அக்கறை மலைசரன் இல்லையா அதனால அப்படிதான் போகும். சுபா காலையில ஆக்டிவிட்டி பாத்தீங்களா? மார்னிங் ஆக்டிவிட்டி ஒரு சீனு சரிங்களா? விக்ரம் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாரு, அகோரியும் அரோராவும் சரிங்களா? ஆமா அந்த சீனை ஒரு ஆட்டோல போறவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி லாஸ்ட் கவனிச்சிங்களா? அவன் வந்து உளுந்துருவான், ஷாக் தள்ளி அகோரி வந்து கீழே விழுந்துருவான். இந்த பொண்ணு ம், என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் எய்ட் ம், பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போகுது. உடனே விக்ரம் இல்ல இதெல்லாம் வந்து வேற சேனல்ல தான் இருக்கும், இதோட கட் பண்ணிக்கலாம் இந்த சீன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டாரு. அப்புறம் ஓ, சிவா சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கெல்லாம் நான் எப்பயுமே பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு பர்சனல் ஒரு லிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவ 7th சீசன்ல வந்தால ஐயோ டக்கு அர்ச்சனா. ஸோ ம், ம், அவளோட ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட கனெக்ட் ஆகும். லாஸ்ட் சீசன் ம், ஜாக்கு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்கலாம் கேட்பாங்க, நான் இந்த தடவை ஸ்ட்ரிக்டா சொல்றேன், யாருமே இந்த பிக் பாஸ் பார்க்கவே கூடாது அப்படின்னு. ம். அப்படிதான் இருக்கு சீன். நீங்க சொன்ன மாதிரி காலையில அந்த லிவிங் ஏரியால இந்த ஆதிரை அவனை அப்படி பார்த்துட்டு இருக்கு. சீரியஸா ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான். எங்க ஊர் மாட்டை வாங்குறதுக்குன்னே போயிருக்கிற அவ திருப்பூர்காரி. பாத்துட்டு இருக்கு. எனக்கு அந்த பையன் நானு பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். திருப்பூர் கிருப்புன்ட்டு நானு அப்படி அடேங்கப்பா, வரமாட்டாரு. இவர் ஒரு என்னைக்காச்சும் புரட்சி ஒரு நாள் 2 நாள் ஒரு வருவாரு. திருப்பூர்ல இருந்து ஒரு புரட்சி புயல் போயிருக்குது. ஏய் பெரிய ஆடா புரட்சி விட்டு இன்னைக்கு போட்டு போனா நேத்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தான். அதுக்கு முதல் நாள் பார்த்தேனா, ஹேமா நேத்துல கார்த்திகேயனுக்கு முந்தா மியூட் நாள் கொடுங்க நாள்ல ஹேமா. பேசாம படுத்துட்டுனா. எஸ் அவரு ஏதோ நைட் நேரம்ல ஏதோ ரொம்ப அது பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. இல்ல ம், அவர் அவங்க வீட்ல பேசிட்டு இருக்காரு மைக் ம், அண்ணான்னு தெரியாம. ஓ ஓகே ம், ஓகே. பிரசாந்த் ப்ரோ, எந்த ம். சீசன்ல இல்லாதது இந்த சீசன்ல தான் கண்டஸ்டன்ட் வந்து போட்டித்தன்மை அதிகமா இருக்கு. நீ லவ் பண்றியா, நான் லவ் பண்றேன், உனக்கு எனக்கு போட்டி போட்டுப்போம் வாடா அப்படின்ட்டு எல்லாப்ப லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக போட்டி போட்டு சுத்தி அந்த போட்டித்தன்மை இந்த பிக் பாஸ்ல ரொம்ப அதிகமா இல்ல இருக்கு. இல்ல இது உங்களுக்கு இந்த லவ் கண்டென்ட் இல்ல கிரிதரன், இது லவ் கண்டென்ட் இல்ல, தடவல் கண்டென்ட். 3 months கரெக்டா அவங்க என்ன சொன்னாங்க, பண்றாங்க, டெம்பரவரி லவ்னா கரெக்டா சொன்னாங்க. தடவல் கண்டென்ட், இது லவ் கண்டென்ட் கிடையாது. லவ் வேற, தடவல் வேற. இது வந்து இது இல்ல இன்னும் இங்க 2 காதல் ஜோடியும் உட்கார்ந்துருக்குதுங்க, 2 பேரும் உட்கார்ந்துருக்குதுங்க. அதுதான் இப்ப ஐயோ சொல்ல வந்தேன் பிரசாந்த். இப்ப ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஊருக்கார பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இந்த பொண்ணு ம், அரோரா அழுதோன்ன இந்த எஃப்ஜே கூட அனுப்பி விட்டுருச்சு. அவன் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு ம், செட் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு பொண்ணை வந்து நீ அந்த தலைய நீ இவ கூட போ, உனக்கு பாரு உனக்கு ஒரு பேரை செட் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்லுது. உங்க ஊருக்கார பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? யார் இவ சொன்னாளா? இவ ஆதிரை வந்து இவ எஃப்ஜேக்கு அரோராவை செட் பண்ணி விட்டுட்டாலாம். நீ உனக்கு வந்து யாரோ பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, நீ இவளை கூட்டிட்டு போ, நான் பாரு உனக்கு ஒரு ஆள் செட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது இது லைவ்ல. என்ன, இது என்னடா இது டேய், இது நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்ல நானு. நாங்க சொல்றோம் என்னடா ஏமாடும் மாமா வேலை இதுக்கு பார்த்துட்டு வெள்ளை அலைகிறீங்க. ஹீரோலையும் அததான் கேக்குறேன் என்ன நானு. இதுக்கு நாங்க மாறுது சொல்றோம் குழப்பம். நீங்க இதுக்கு சொன்னாங்கன்னா என்னன்னா, புரியாது. ஒரே ஒரு டப்பாவை கிச்சில் அடிக்கி வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்கிற நானு. ஏண்டா டேய், இது அதுதானடா அது. ஏண்டா ஏமா நீ வந்து திருப்பூர்ல இருந்து பொண்ணு, திருப்பூர் நீ வேற ஏதாவது ஊர் சொல்லிருக்கலாம்லமா. நீ திருப்பூர்ல பிறந்தா கூட வேற ஏதாவது ஊர் சொல்லிருக்கலாம்ல. எங்க ஊர் மானத்தையே வாங்குறிய நீ. அஹ்? ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்க வந்து அப்பப்போ போய் ஏதாவது ஸ்கேம்ல மாட்டி அவமானப்படுவானுங்க. என்ன நீயே ஸ்கேமா போயிட்டிய என்ன? என்ன அந்த பொண்ணு ஏன் இப்படி இவ்வளவு பேடா? ஏங்க உள்ள வரும்போது என்னென்னமோ 2 நாள் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ கேள்வி கேட்டு இருந்துச்சு, நீங்க சரியா இருந்துச்சு, இது ரைட், அது தப்புன்னு எல்லாம் மறந்துருச்சு போல. அந்த பொண்ணு அந்த மாதிரி இருந்ததுனால தான் கொஞ்சம் நல்ல பேர் வந்துச்சு ப்ரோ. உண்மையிலேயே வந்து ரைட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுச்சு. ஒரு ம், சென்சிபிளா கேட்டுச்சு. 2, 3 பிளேஸ்ல சென்சிபிளா கேட்டுச்சு. அதெல்லாம் யாருமே மறுக்கல. ம், அது என்ன பண்ணுச்சு, எப்படி 1 வீக்ல ஒரு பையன் மேல ஒரு லவ் வரும்? மடியில படுக்கிற அளவுக்கு, கைய தடவுற அளவுக்கு புரியல. லவ்வா இது லஸ்ட்டா? இது ஓப்பனா நானே கேட்கிறேன். அந்த மாதிரி தான் ம். போய்க்கிருக்கு. இதுல எப்படி லவ் வரும் ஹேமா? நான் கேக்குறேன் ஹேமா, ஒரு வாரத்துல இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க ரியல் லைஃப்ல கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இல்ல பண்ண போறதா இருப்பீங்க. இல்ல ஒரு அதெல்லாம் 2 பிள்ளைகளா இருக்கு. நீங்க அப்படியே ஆஹ் போயிடாதீங்க. 2 அததான் பிள்ளைகள் இருக்கு. கேக்குறேன். ம். சரி எல்லாரும் தான் சொல்றேன். இப்போ அது லவ்ங்கிறது என்ன? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே அது. அது ஒரு பேசிக் டீசென்சி தானே. அதானே லவ். லஸ்ட்ங்கிறது அதோட சாப்டரே வேற இல்லையா? அது அது லாங் லாஸ்டிங்காவும் இருக்காது இல்லையா?
எந்த லஸ்ட் ரொம்ப லாங்கா லாஸ்ட் ஆயிட்டு இருக்குது? எதுவுமே இருக்காது. எதுவுமே 2 வாரம் தாண்டாது. அதான லஸ்ட். அதுக்கு தானே லஸ்ட்னே பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு டஸ்ட் மாதிரி லஸ்ட் ஆகிறதுக்கு தானே அதுக்கு லஸ்ட்னே பேர் வச்சிருக்காங்க. போயிரும்டா அப்படிங்கிறது தானே. இப்ப இவனுங்க ஒரே ஒரு சோப்பாலே உட்காந்துக்கிறானு 4 பேர் ஒரு சோப்பால உட்காந்து ஒரு அந்த குரூப் ஒண்ணு, ஒரு மெட்டல் குரூப் ஒண்ணு தனியா உட்காந்துக்கிட்டு ஒண்ணு கண்டென்ட் பண்றேன்னு ட்ரை பண்ணுது. ஒரு சமையல் குரூப் ஒண்ணு, அதுல பூரா பாத்தீங்கன்னா பில்லி சூனிய கிளவிங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட். அது ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மந்திரவாதி குரூப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு தனியா திங்க் பண்ணிட்டு இருக்குது. இவன் தனியா ஒருத்தன் பாத்தீங்கன்னா இந்த கமருதீன் தனியா வந்து இன்னைக்கு பாருங்க, முந்தா நேத்து இன் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். எப்போ ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன் இன் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தானா. இன்னைக்கு வெள்ளை எங்க இருந்து புடிச்சிட்டான் பாருங்க, மேட்சுக்கு மேட்சா புடிச்சிட்டு. அவன் அழகா இருக்கான்னு அவனே நினைக்கிறான் போல. என்னமோ பண்ணிட்டு போய் அங்கங்க சிரிச்சிட்டு இருக்கிறான். அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த பக்கம் போனா அரோரா கிட்ட ஏதாவது 4 பேர் உட்காந்துதான் போய் பேசினா அது அவனும் பிரேக்கப் கண்டுக்கல. ஆயிடுச்சுல்ல, பிரேக்கப் ஆயிடுச்சு காலையில இருந்து. இப்பதான் வந்துட்டான். சமாதானம் ஆச்சு. இப்போ வந்து அப்சரா கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, ஏதோ அப்சரா கிட்ட பேசிட்டு இருக்கான். எவனுமே கண்டுக்கலன்னா அப்சராவையும் எவனையும் கண்டுக்கிறது இல்ல. அப்சரா எவனையும் கண்டுக்கிறது இல்ல. அது வேற. இதோட இதே வேற. அப்சராவை எவனும் கண்டுக்கிறது இல்ல. அப்சரா எவனையும் கண்டுக்கிறது இல்ல. அதனால இங்க வந்து ஏதோ பேசிட்டு சமையல் ரூம்ல வந்து நின்று ஏதோ பேசிட்டு இருக்கிறானு அவன். மாதவன் பேசுங்க, ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு எங்க போயிட்டார் போல இருக்கு. நான் இங்க இருக்கிறேங்க. நீங்க பேசினே இருக்கிறீங்க, அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல. இல்ல இங்க ஹேமா வந்து வார்டன் வந்து ஒரு கரெக்டான ரூல்ஸ் வச்சிருக்குது. வார்டன் சரியான ரூல் தான் வச்சிருக்கு. என்னன்னா கிராஸ் டாக் பண்ணி நீங்க 4-5 பேர் பேசினா டப்புனு மியூட் பண்ணிடும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வார்டன் ரூல்ஸ் வந்து இருந்தங்காட்டி தான் இது ஹவுஸ் மாதிரி இருக்குது. இல்லைன்னா நாமளும் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதனால கரெக்ட் தான். நீங்க பேசு மாதவன். இல்லண்ணா, இந்த மாதிரி எல்லாம் போனா பிக் பாஸ் நம்மளால பார்க்க முடியாது. நாளைக்கு தயவு செய்து ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருங்க, ரோஸ்ட் பண்ணுங்க. பண்ணி விஜய் சேதுபதி லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க, நம்பர் வச்சிருந்தீங்கன்னா. சேது நம்ம தோஸ்து தானுங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஏங்க அவரு என்னங்க பண்ணுவாரு பாவம்? அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவான்? இப்போ ஓரளவுக்கு ரீசெண்டா எங்களுக்கு கோவம் அவர் மேலதான் வரும். நீங்க எல்லாரையும் கேளுங்க. நான் அப்போ நாங்க வந்து என்ன கிழிச்சா இருந்தா கேட்டோம். நீங்க பேச முடியாது, நாங்க கேட்கலாம். இல்ல ஹோஸ்டா வந்துட்டு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கலாம்ல. அவ்வளவுதான மேட்ரு. நான் இந்த தடவை நான் இது வரைக்கும் நான் சீரியஸா சொல்றேன், சேது வந்து இந்த பிக் பாஸ்க்காண்டி நான் இது வரைக்கும் வாழ்க்கையில கூப்பிட்டதே கிடையாது. நான் அவன் ரைட் ஹேண்ட் ஒரு பையன் இருக்கான், நான் கூப்பிட்டு இதுக்காண்டியே நான் கூப்பிட்டு சொல்றேன், டே தம்பி நீங்க கிளிக்கிளினா அண்ணனை கிழிச்சிருவாங்க தம்பி அப்படிங்கிற மேட்டரை நான் கன்வே பண்றேன். உறுதியா கன்வே இல்ல பண்றேன். சார், நாங்க கேக்குற கொஸ்டின் அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுங்க, அந்த ரைட் ஹேண்ட்ட. இல்ல நம்ம அவருக்கு ஆள தெரியும். நிறைய இல்ல கொஸ்டின் நான் கூப்பிட்டு சொல்லி, ஏன்னா இது இந்த கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த பிக் பாஸ் வந்து அவரு இஸ் நாட் புட்டிங் இஸ் ஃபுட் டவுன். இது ஒழுங்கா சரியே ஆகாது. இது வந்து சும்மா இது டிப்ளமேட்டிக்கா உட்காந்து பேசுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கட் அண்ட் ரைட்டா அடிச்சு உடச்சு பல்லு பகடெல்லாம் உடைச்சாதான் இவனுக்கு சரியாவானுங்க. ஒரு 4 பேருக்கு தூக்கி எலிமினேட் பண்ணிட்டு புது கண்டஸ்டன்ட் உள்ள போட்டாலே எனக்கு தெரிஞ்சு மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா ஹவுஸோட பாஸ் அவரு தானே, சேது தானே. ஐ திங்க் ஹீ கேன் டூ எனிதிங் ஹி வாண்ட்ஸ். அதான் சார், இப்ப இந்த கனி உப்பு போட்டது பாத்தீங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த உப்பு போட்ட மேட்ரை வந்து போன வாரமே அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து திருப்பி உப்பு போட்டிருக்காது. இன்னைக்கு இன்னொரு விஷயம் பண்ணுது. இது வந்து இத வந்து ஒரு அடி தட்டி இருந்தாருன்னா இவனுங்க யாரும் இது பின்னாடி போயிருக்க மாட்டானுங்க. அது எனக்கு உப்பு செம்ம போட்டத டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஏன்னா அவங்கள பர்சனலா பார்த்துருக்கேங்க, நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க இப்படி பேரை கெடுத்துக்கிறது எனக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட்டுங்க. செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க சீரியஸா. நானும் அந்த பொண்ணை ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். ஏன்னா குக் வித் கோமாளில இருக்கும். நான் வந்து அந்த பொண்ணு ஒரு போன சீசன்ல ஒரு பொண்ணு வந்துச்சு, நிக்சன் சீசன்ல ஒரு ஆக்டர். அந்த மாதிரி சாஃப்டா இருப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப கன்னிங்கா இருக்காங்க. இல்ல அந்த இடத்துல அவரை கண்டிச்சிருந்தாருன்னா இந்த கேங்கே ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த வீக்கோட கேம் பிளேயே வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்கள வந்து மேல வச்சுட்டு இங்க மித்தவங்களை எல்லாம் தட்டினோன்னே அந்த கேங் எல்லாம் அவங்க பக்கம் போயிடுச்சு. அங்க பானு ஒரு அடி. என்னைக்குமே ரொம்ப சிம்பிள் பானு. அதாவது இந்த பொது இடத்துல சைக்காலஜி ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஈகோ இல்லடா, நான் ஒண்ணுமே கிடையாதுடான்னு நீ சப்மிட் பண்ணிட்டீனாலே உன்னை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. வெரி சிம்பிள். நீ ரொம்ப கால்குலேஷன் ஒரு பொது இடத்துக்கு போறேன்னு வச்சுக்குவேன், நீ பெரிய ஆளுன்னு ஷோல்டரை தூக்குனீன்னா தான் உன்னை செய்வானுங்க. நீ போற இடத்துல
உன்னோட நான் கீழடா, ஒன்றும் பிரச்சனை இல்லடான்ட்டு போய் நின்ட்டினாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே உன்னை விரும்பி வந்து பேசுவாங்க. எனிவேர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் ஹேமா, நான் இங்கே இருக்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாம் பேசுறீங்க, நான் இங்கே ஒரு ஆள் பேசுகிற ஆள், அவ்வளோதான். நான் பெரிய யூடியூபரு, 2 கொம்பு முளைச்சிருது எனக்கு, ஹேமா நான் பாயிண்ட் பண்ணிட்டா அப்படின்னு வச்சுங்களேன், யாரா அவன் வந்து உக்காந்து என்னவோ பேசிட்டு இருக்கான் அவன். எனக்கு உண்மையா சொல்றேன், நான் வேற எந்த ஸ்பேஸுக்கும் போறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. டு பி ஆனஸ்ட், நீங்க இருந்தீங்கன்னா வந்து பேசுவேன். ஏன்னா எனக்கு செம ஹாப்பி இங்க. நான் இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது ரெவன்யூக்கோ ஒரு வெங்காயத்துக்கும் நான் பண்ணல. ஐ ஃபீல் ஹாப்பி. நான் இங்க வந்து பேசுறது எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் செம்ம சிரிப்பு, எனக்கு ஜாலியா இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவா இருக்குங்கிறதுக்காண்டியே வந்து பானெல்லாம் பேசுனா உட்காந்து ஓஹோ இப்படி நடந்திருக்குதா, எனக்கு விஷயமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னொன்று நம்ம சைடில் சிரிக்கிறோம் எல்லாரும். நான் அதனால தான் எவனா ஜட்ஜ்மெண்ட்டாக பேச வந்தானே, டே போதுண்டா, அந்த முந்தானத்தை எவனா ஒருத்தர் வந்தானே ஆற்றிட்டு இருந்தானே, சீரியஸாக வந்து ஆற்றிட்டு இருந்தானே. ஸோ அவ்வளோதான். இப்போ நாம ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் போகிறோன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும், இதே தான் இருக்கும். ஓட்டுங்கடா, ஃபன் பண்ணுங்க. இப்போ ஹேமா வருதுன்னு வச்சுக்க, என்ன வார்டன் வணக்க வார்டன் போட்டு ஃபன் பண்ணு. இது கூட பண்ண முடியாதாடா? பரவாயில்ல இருக்குது. நான்லாம் இருந்தானே கமெண்ட் பண்ணா, என்னம்மா சோபாவில் படுத்து ஒன்றும் காணா 2 பேர்த்தையும், வாங்க வாங்க உள்ள வாங்க, குடும்பம் நடத்திடாதீங்க, அவ்வளோதான். ஃபன் பண்ணு, போய் உட்காந்து ரன்னிங் கமெண்ட்ரி ரெடி. இப்போ நான்லாம் உள்ள போனால் கேம் எல்லாம் விளையாட மாட்டேன், ரன்னிங் கமெண்ட்ரி தான். என்னை அடிக்கிறியா, ஆமாம்மா நான் மோசம்தான் பெண்ண, ஆனால் நான் சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு கமெண்ட்ரிலேயே போயிடுவேன் நான்லாம். நீ 100 நாள் இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க, போய் உக்காந்துக்கலாம். இவனுக்கு லவ் பண்றப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நீ அனுப்புனானுங்கன்னா இந்த 2 காதல் ஜோடிக்கு பக்கத்துல போய் கரெக்டா கன்னத்துல கை வச்சு உட்காந்துருவேன் நான். சார் நான் அதான் கேட்க என்ன வந்தேன், உள்ள போனீங்கன்னா யாரை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. நானா இவனுங்களெல்லாம் ப்ரொபோஸ் பண்ற அளவுக்கு இருக்கிறானுங்களா என்னங்கிறேன் நான். ப்ரொபோஸ் பண்ற நான் மூஞ்சியில பாருங்க. ஏமாத்திட்டீங்க. நான் அரோரான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வாட்டர் மிலன் போய் ரொம்ப டஃப் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணு தெரியுமா படம், நான் ஜென்ரலா சொல்றேன் நானு, இந்த வெள்ளை தோல் இருக்கிறதெல்லாம் அழகு கிடையாது. வெள்ளையா தோல் இருந்துட்டாலாம் அழகு கிடையாது. நிறைய பேர்த்துக்கு அது புரியறது இல்லை. வெள்ளையா தோல் இருக்கு, நான் வந்து வெள்ளையா இருக்கேன், அதனால வந்து நான் அழகு, ஒரு வெங்காயம் கிடையாது. நான் சில ஆக்டர்லாம் நேரில் பார்ப்பேன்ல, அந்த நடிகைகள்லாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க நேராக பார்க்கும்போது அவ்வளோ கேரக்டரா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் இன்னொன்று, வெள்ளத்தோலையுமே நம்ம மிஸ்யூஸ் பண்ண முடியாது. வெள்ளத்தோல் இருக்கிறவங்களும் பயங்கரமா இருக்கிறவங்களும் சூப்பரா இருக்காங்க. எக்ஸாம்பிள் தமன்னாலாம் இன்டர்வியூ எடுக்கும், அப்பதான் இன்டர்வியூ எடுக்கிறோம், அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க எனக்கு தமன்னா. எனக்கு அவங்களுக்கு முன்னாடி சுத்தமா தெரியாது. ஸோ ஒரு பொண்ணு தானே, டக்குன்னு ஜெல் ஆக மாட்டாங்க நம்ம கிட்ட, கரெக்டா? எப்பவுமே ஜெல் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளை தெரியணும். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, தமன்னா இதான் மேட்ரு, நான் சின்ன யூடியூப் சேனல் தமன்னா, தேங்க்யூ, எனக்கு சேனலுக்கு இன்டர்வியூ தரதே பெருசு, ஆனால் நீங்கள் பெரிய பெரிய சேனலுக்கு தருவீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷி பிகேம் கம்ஃபர்டபுள். நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நீங்கள் இதுதான் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எனக்கு ரொம்ப நான் என் மெமரிக்கு நான் ஒரு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கணும், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கானே அவங்க பாட்டெல்லாம் பண்ணாங்க. பாட்டு பாடியிருக்கோம், பாட்டு பாடிட்டு ஜாலியாகி ஃபன்னாகி முடிக்கிறக்கே எனக்கு இஷ்டம் இல்லை பிரசாந்த், நீ கேட்கறனா கேளு, நான் வேணா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தள்ளி போடலான்னு. அந்த உங்களுக்கு இதெல்லாம் நேச்சுரலாக வரணும் பண்ணணும். யூ ஷுட் மேக் தம் ஃபீல் அட் ஹோம். அக்ஷரா ஒரு நாள் இன்டர்வியூ எடுத்தேன், யாரு, ஸ்ருதிஹாசன் தங்கச்சி அக்ஷராஹாசனை, எதுக்கு, வலிமைக்கு, சரியா? அகைன் அந்த பொண்ணை அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அது பாதி தான் பேசும், என்கு சார், அக்கு சார், வெல்கம் சார், அப்படி நல்லா இருக்கீங்களா சார், அப்படிதான் பேசும், கிங் தான் பேசும். அது ஃபுல்லா தமிழ் தத்தி தான் வரும். அப்போ அதை வந்து நான் ஸ்கூல் பிள்ளையில பார்த்துருக்கிறேன். ஸ்கூல் வேன்ல போகும் அக்ஷரா, ஸ்கூல் வேன்ல அந்த பொண்ணு மட்டும் தனியா, ஏன்னா அந்த கண்ணுல பூனைக்கண்ணு, எங்கிருந்து பார்த்தாலும் அந்த பொண்ணு மட்டும் தெரியும். அப்போ எங்க டிரைவரோ கண்டக்டர் யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன் மெட்ராஸ்ல, அப்போ அந்த பொண்ணு குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து போகும், அந்த வேன்ல போகும். அப்போ சொல்லுவாங்க, டேய் அதான்டா கமல் பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படிங்குவாங்க. அது பார்த்து டான்ஸ் ஆடிட்டு போகும். இங்கே இந்த 1000 விளக்கு 1000 லைட்ஸ்ல போகும், வேன்ல போகும்.
நான் சொன்னேன், ஏமா 1000 லைட்ஸ் வழியா தான் நீங்க ஸ்கூல் போவீங்க அப்படின்னா, சின்ன பொண்ணுல விட்டுட்டு. ஆமா, ஆமா. எஸ், எஸ் அப்படின்னுச்சு. நாங்க உங்களை பார்ப்போமா, அந்த பக்கம் பஸ் போகுது. நாங்க பஸ்ல இருந்து உங்களை எல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்ட்டு. அது சிரிச்சுது. அவர் சொன்னேன், ஆக்சுவலா உனக்கு தமிழ் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கிலீஷ்லயே பேசு. எனக்கு இங்கிலீஷ் வராது. உனக்கு தமிழ் வராது. இவ்வளவுதான் பிரச்சனை. நாம சும்மா பேசுவோம். என்னவோ ஒன்று பேசுவோம். நம்ம சும்மா பேசுற மாதிரி பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னேன். இல்ல இல்ல நான் தமிழ் பேசுறேன் அப்படின்ட்டு உட்காந்து செம்ம ஜாலியா ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அது செம்ம ஜாலியா இருக்கும். என்னென்னவோ பேசுவோம். ஏதோ பேசிட்டு இருப்போம் நாங்க. ஸோ எல்லாமே பாவனை என்னன்னா வைப்பு தான் இங்க மேட்ரு. ஸோ உங்க வைப்ல எல்லாமே சரியாயிரும். நீங்க ஒன்றும் பெரிய கால்குலேஷனோட எல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்பானுங்க, எப்படா இது வரைக்கும் வந்த இவ்வளவு தூரம் வந்தேன்ட்டு. ஒன்றும் கிடையாது, வைப் தான். நம்ம உண்மையா பேசிக்கா கெட்ட எண்ணம் கிடையாது. ஒருத்தனை அழிச்சு நம்ம வாழணுங்கிற எண்ணம் கிடையாது. அண்ட் கூட இவர் ஒரு கும்பல் சேர்ந்துருச்சுன்னா அந்த கும்பலை சிரிக்க வச்சே ஆகணும். அவ்வளவுதான். நம்மளால சிரிச்சானுங்களா இல்லையா, நாம் போற இடத்துல சிரிப்பு வந்துச்சா இல்லையா, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ நான் அதே மீட்டர் பானு கிட்ட பாக்குறேன். சத்தியமா சொல்றேன், பானு இருந்தா அந்த இடத்துல சிரிப்பு தான். இதுல சைலண்ட் சிரிப்பு வேடி யாருன்னா மம்தா. பானு வந்து ஒரு 20 நிமிஷம் பேசுறத மம்தா வந்து பாத்தீங்கன்னா, அது சார், ஆமா சார், மத்தியானம் நான் பார்த்தேன், ரிமோட்டை போட்டுட்டே போயிட்டேன். இந்த ஸ்பீடு தான் வரும். அதாவது இப்போ பானெல்லாம் கூட அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போகும். கேமரா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வரும். மம்தா பொறுமையா ஒவ்வொரு லெட்டரையும் படிக்கும். மத்தியானம் வந்தே சார், ரிமோட்டை எத்தனா, கர்நாடகா கன்னட தமிழ் கன்னட தமிழ் அது ரொம்ப குழந்தை கன்னட தமிழ்ங்க. அதாவது கன்னடத்துல ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க. என்ன நம்மளை திட்டுறக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நிறைய கர்நாடகாவில் வந்து நமக்கு நிறைய ஃபோன் வரும் பெங்களூர்ல. ஏய் யாரா நீங்க, என்னடா அப்படி வரும். ஒரு மாதிரி பேசுவானுங்க, பயங்கரமா பேசுவானுங்க. என்ன நம்ம தெரியும் பெங்களூரா அப்படிங்க. என்ன பெங்களூர்னா நீங்க வாடா, நீ இங்க சிவாஜி நகர் வா அப்படிங்க. டேய் நான் மெட்ராஸ்ல இருக்கிற, நான் எதுக்குடா சிவாஜி நகர் வர்றேன் அப்படின்னு. நீ வாடா, பீஸ் ஆயிடுவான் மகனே அப்படிங்குவானுங்க. இது விடுறீங்க அப்படியா, ஆமாவா அப்படின்னு இல்ல எங்க சிவராம்னு யாரோ சிவராமு கைய தூக்கிட்டே அதான் இருக்காரு கையை சிவராம நிக்கிறாரு. யாரோ கை தூக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிவராம வாய்ப்பு கொடுத்துருவோம். 1 மணி நேரம் கை தூக்கிட்டு 1/2 நிமிஷம் பேசிட்டு போயிருவாரு. அதான் ஹலோ ஹலோ சிவராம் ஹலோ வணக்கம் அப்படின்ட்டு போயிருவாரு ஐயா சிவராம். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சிவராம். ஐயா நான் இன்ட்ரோவர்ட்யா, அவ்வளவு நேரம் பேசுறதே உலக சாதனையா. ஏயா, அதாவது இன்ட்ரோவெர்ட்னா என்ன தெரியுமா, நேரா வந்து பாக்குறப்போ ஒரு கூச்ச சுபாவமாயி பேசாம இருக்கிறது பரவாயில்ல. இங்க என்ன நேராவையா இருக்கீங்க, உங்க ரூம்ல நீ இருக்கீங்க, என் ரூம்ல நான் இருக்கேன். ஏய்யா இங்கேயும் வந்து பேசுறது சிரமம்னா இது இல்ல இல்ல ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்டா இன்ட்ரோவெர்ட் இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. வெளியில இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டா பேசுவாங்க. பேசுறதுக்கு தயங்குறதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் வந்து டிஃபரன்ஸ். நீங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால இல்ல. பேசாம இது இருக்க என்ன ஏங்க, முடியறதெல்லாம் இல்ல. இல்லைங்க, இது எல்லாருமே இப்ப என்னன்னா 2 விஷயம் இருக்குதுங்க. இப்போ ப்ரோ எல்லாருக்குமே இருங்க, அவர் என்ன பேச வந்தாருன்னு கேட்டு நம்ம இன்ட்ரோவர்ட் டாபிக் என்ன போலாம். பேசியிருந்தாரு ஐயோ வேண்டாம், கேட்கலாம். அப்ப அதுவும் பேசாம போயிருவாரு. ஆமா சிவராம் நீங்க பேசிருங்க தயவு செய்து. ஐயா இந்த வினோத் திவாகரும் பண்ற அலப்பறை நீங்க பாத்தீங்களா ஐயா? அருமையா இருக்கியா, அருமையா ஐயா இருக்கு. நீங்க வயல்கால்ல போங்கய்யா, கொஞ்சம் சுறுசுறுப்பாவாத இருக்கும். ஐயா இவனுக்கு கூப்பிட மாட்டானுங்கய்யா. போனாக்குன்னா சுவாரஸ்யம் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா, யாரும் பார்க்க கூடாதுன்னே அவனுக்கு ஷோ நடத்துறானுங்கய்யா. எதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பொய் கணக்கு காட்டுறதுக்குன்னே நடத்துறானுங்க போலயா, அதனால கூப்பிட மாட்டானுங்க. ஷோ ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என்ன மாதிரி ஒரு 4 பேர் கூப்பிடுவானுங்க, கூப்பிட மாட்டானுங்க. ஓ போனீங்கன்னா இன்னும் எப்படியும் தமிழ் கிடைச்சுவீங்கய்யா. அவனுக்கு அடிக்கெல்லாம் வேண்டியது இல்லையா, உட்காந்து ஓட்டியே கொண்டு விடுவேன் அவனுல. உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா சரிங்க. உட்காந்து, அதாவது நான் அறுக்கிற அறுவையில ஆதரியெல்லாம் லவ் மறந்துருவியா, போய் திருப்பூரை பத்தி வரலாறு பேசி 4 மணிக்கு நான் உட்காந்து அவன் பாட்டு பாடினான்னா திருப்பூர் பத்தி வரலாறு பேசுவையா. இல்ல எஃப்ஜி அந்த பக்கம் பேசுனான்னா நான் இந்த கொங்கு பக்கம் உட்காந்து கொங்கு ஸ்லாங்ல 2 வார்த்தையை எடுத்து விட்டுருங்க, சரியா போயிரும். அவ்வளவுதான். என்னங்க ஹேமா, நம்ம ஊர் பொண்ணா இருந்துட்டு நீங்க டேய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் பேசிங்கய்யா. எஃப்ஜேக்கு மன உளைச்சலை கொடுத்து ஏய் வெட்டிடுவான் ஒண்ணு அப்படின்னு வந்தான்னு வச்சுங்கய்யா,
நான் மேல உளுந்தேன்னா எஃப்ஜே வந்து சட்னி ஆயிடுவாய் அவன்லாம். அதனால ஒன்னும் பிரச்சனை எஃப்ஜே எல்லாம் நம்ம கிட்ட என்னோட மொத்தம் ஒரு கை சோடுதான் அவன் பாடியே இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லையா. அவனை வந்து ரோலர் மாதிரி கிரஷ் பண்ணிடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கியா நமக்கு. அதனால பிரச்சனையே இல்லையா. அந்த பையன் இந்த துஷார் பையனை வந்து மீட்கணியா சொல்லணும். வீட்டுல இருந்து லெட்டர் போட்டாங்க. வீட்டுல இருந்து லெட்டர் போட்டு தம்பி சொன்னாங்க, நீ ஒரு நாகப்பாம்பு கூடயே இருக்கியா அப்படின்னு. யார் அந்த நாகப்பாம்புனா அதாயா அந்த ராஜநாகம் அப்படின்ட்டு. நான் வந்து பட்ட பேர் வச்சுக்குவேன். நீ பேரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேர் வச்சிருவேன். வாங்கம்மா நாகம்மா, டான்ஸ் ஆடுங்கம்மா நாகம்மான்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். இனிமே சொல்றீங்கன்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் அது எப்படி சொல்லுது, நான் ஃபிளிட்டிஷியஸ் அப்படின்னு நாகம்மா. அது அந்த இந்த பாட்டுல ஆடுவாங்களே என்னது, அது ஒரு இந்த கமலஹாச படத்துல கேமா இந்த நாகப்பாம்பு ட்ரெஸ் அதான் சரியான ஃபேமஸ். அது என்ன படம் கேமா, அந்த கண்ணெல்லாம் நான் என்னன்னா மம்தா, நீ கரெக்டா அங்க லவ் நடந்துருக்கிறப்போ நாம தான் சினிமா நடிக்கிறோம்ல, எந்தெந்த கேமரா ஃபேவரா இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் அந்த பக்கம் கார்ல இருந்து ஆடி போவேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா ஓ அப்படின்னு போனோம்னு வச்சுங்களேன், அதுதான் கண்டென்ட். நீ காலையில் லவ் பண்றது கண்டென்ட் கிடையாது, நான் குறுக்க போறதுதான் கண்டென்ட். நான் தான்டா உனக்கு கண்டென்ட். நீ என்ன பண்ணாலும் வெளியில வராதுடா, எல்லாம் குமுறி சிரிப்பாங்கடா. என்ன இந்த இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தான் டைட்டில். ஏன்னா ராஜு பை அப்படிதான் டைட்டில் அடிச்சு போனாரு. இதேதான் பண்ணாரு. ராஜுன்ட்டு தெரியும்ல, ராஜு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமா இல்ல, எனக்கு ராஜு நண்பர் தானே, நல்ல நண்பர் தானே. அவர் அப்படித்தான் வந்துட்டு எல்லாத்தையும் சீரியஸா எடுக்க மாட்டாரு. ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களோட மிங்கிள் ஆகிக்கிட்டு எதுக்கு சீரியஸா எடுக்கமா, இது என்டர்டைன்மெண்ட் சேமா. இங்க போய் சீரியஸா நான் என்ன பண்ண போறேன் நானு. நீங்க போய் இவனுக்கு உடல்ல இவனுக்கு சீரியஸ் ஆகிற அளவுக்கு ஏதாவது இவனுக்கு என்ன உள்ள ஏதாவது பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இருக்கானா, இல்ல ஏதாவது பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கள போராளி இருக்கானா, எவன் இருக்கா? ஐயா ஒரு நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்த ஒரு டாபிக்ல ஒரு டவுட் கேட்கலாமா? நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ எங்களுக்கெல்லாம் கூட இருக்க பசங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றது, எங்க வீட்ல கண்ணாடி வச்சிருப்போம். ஸோ கண்ணாடியில பார்த்தாலே தெரியும் எங்க மூஞ்சிக்கு வந்து நாங்க போய் ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ பேசினா என்ன வந்து ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது. எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, இங்க உள்ள போயிருக்க பசங்களுக்கு எந்த கண்ணாடிய பார்த்து இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் வருது? எதனா இந்த மிரர் ஆன் த வால் அப்படின்னு கேட்டா நீதான் அழகுன்னு சொல்றதுக்காகவா? கமுருதீன்லாம் அவனை வந்து தாடி வச்ச டாம்